Dear cuties, அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்தனம் நமஸ்கார். இப்ப இந்த நீட்ல வித்தியாசமா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல ஜெனடிக்ஸ், பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், மரபியல்ல ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் இன்ஹெரிட்டட் வேரியேஷன் படிச்சிருப்பேன். பாரம்பரியத்தை பற்றியும் வேறுபாட்டை பற்றியும் பயிலக்கூடிய ஒரு அறிவியலுக்கு மரபியல் என்று பெயர். அந்த பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு பாருங்களேன், அந்த கான்செப்ட்ல சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நிறைய இல்ல, ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ். உனக்கு தெரிஞ்சதுதான், எல்லாமே உனக்கு தெரிஞ்சது. உனக்கு தெரியாதது எதையுமே இங்க கேட்க போறதில்ல. ஓகேயா? இருந்தாலும் ஒரு ஐடியா இருக்கட்டும். நீங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன், பாதியாரை பார்க்க முடியல நேரடியா அப்படிங்கறதுனால இது மாதிரி ஜூம் கிளாஸ்ல 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ஓகேயா? கொஸ்டின் நம்பர் 1. In principle of inheritance and variation or genetics, பாரம்பரியம் வேறுபாடு அறிவியல் அல்லது மரபியலிலே முதலாவது வினா உனக்கு. Conditions of a karyotype 2n plus 1, 2n plus or minus 1, not plus 1, 2n plus or minus 1 and 2n plus or minus 2 are called. ஒரு உயிரினத்தின் karyotypeலே 2n plus or minus 1 and 2n plus or minus 2 என்பது இதனை குறிக்கும். ஆப்ஷன் A aneuploidy, ஆப்ஷன் B polyploidy, ஆப்ஷன் C allopolyploidy, ஆப்ஷன் D monosomy. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கு. நம்மளுக்கு என்னன்னா, இட்ஸ் a very simple question, மிகவும் எளிமையான வினா. பரபரப்புல இதையான் மாத்தி எழுதிடுவோம். 2n plus or minus 1, 2n plus or minus 2, 2n plus 1 trisomy, ஒரு குரோமோசோம் சேர்க்கப்பட்டதல். 2n minus 1 ரெண்டுல ஒண்ணு போச்சுன்னா மோனோசோமி. 2n plus 2 tetrasomy, 2n minus 2 நல்லிசோமி. இது எல்லாத்தையும் சேர்த்தா இதுக்கு என்ன பேருன்னா allopolyploidyன்னு பேரு. allopolyploidy கரெக்டா? உன்னை மேகா சிரிக்கிறா, தப்பா சொல்லிவிட்டு சந்தோஷமா allopolyploidyன்னு சொல்றான்னு சொல்லிட்டு. Actually, it represents aneuploidy. Addition or deletion of 1 or 2 chromosomes in the normal set is said to be aneuploidy. Or variation that involves chromosomal number is said to be aneuploidy. குரோமோசோம்களின் எண்ணிக்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அதற்கு aneuploidy பேர். அத ரெண்டா பிரிச்சிருக்கா. One is hyper, another is hypo. ஹைப்பர்னா இன்க்ரீஸ்னு பேரு, ஹைப்போனா டிக்ரீஸ்னு பேரு. 2n plus 1 trisomy, 2n plus 2 tetrasomy, 2n plus 1, 2n minus 1 monosomy, 2n minus 2 நல்லிசோமி. ஸோ இது என்ன குறிக்கிறது அப்படின்னா, ட்ரைசோமியோ டெட்ராசோமியோ மோனோசோமியோ நல்லிசோமியோ எது கொடுத்தாலும் அங்கே எழுதக்கூடாது. ஏன்னா அந்த 2n plus or minus 1, 2n plus or minus 2 கொடுத்திருக்கிறதுனால இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா aneuploidy. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்தது பாலிப்ளாய்டின்னு ஒன்று கொடுத்துருக்கா. பாலிப்ளாய்டினா உனக்கு தெரியும், ஆர்கானிசம் வித் மோர் தேன் 2 sets of chromosomes in their somatic cell. ஒரு உயிரினத்தின் உடல செல்களிலே 2 கற்றை குரோமோசோம்களுக்கு மேலே காணப்பட்டால் அதற்கு பாலிப்ளாய்டின்னு பேர். அடுத்தது allopolyploidyன்னு கொடுத்துருக்கா. allopolyploidyக்கு நீங்க ஸ்டேட் போர்ட்ல நல்ல எக்ஸாம்பிள் படிச்சீங்க. Triticum durum plus Cigale cereal. We got a new plant called a triticale, first man-made cereal. மனிதர்களில் முதலில் உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம், ஒரு தாவரம்னு சொல்லிட்டு படிச்சுப்பேன் triticale. allopolyploidy அப்படின்னா a hybrid produced by crossing 2 different species or 2 different genera. 2 வேறுபட்ட உயிரினங்களை கலப்பு செய்து ஒரு புதிய உயிரியானது பெறப்பட்டு அந்த குரோமோசோம் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்ட் இன் a hybrid. அந்த கலப்புயிரிலே குரோமோசோம்களின் எண்ணிக்கையானது அதிகரித்தது என்றால் அதற்கு allopolyploidyன்னு பேர். பாலிப்ளாய்டியில 2 படிச்சிருப்பேன். ஆட்டோபாலிப்ளாய்டி, குரோமோசோமல் செட் நம்பர் இன்க்ரீஸ் இன் தி சேம் ஸ்பீஷீஸ். ஒரே சிற்றினத்தின் குரோமோசோம் கற்றைகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் அதற்கு ஆட்டோபாலிப்ளாய்டின்னு பேர். Chromosomal set number increased in a hybrid produced by crossing 2 different species or 2 different genera. இரு வெவ்வேறுபட்ட பேரினங்களையோ அல்லது இரு வேறுபட்ட சிற்றினங்களையோ கலப்பு செய்து ஒரு கலப்புயிரியினை உருவாக்கி அதில் குரோமோசோம் கற்றைகளின் எண்ணிக்கையானது அதிகரித்தது என்றால் அதற்கு allopolyploidyன்னு பேர். அப்ப 2n plus or minus 1,
2n plus or minus 2 அப்படின்னு வந்ததுன்னா அது காமனா ரெப்ரசன்ட் பண்றது என்ன? அல்லோபாலிப்ளாய்டியா அல்ல, மோனோசோமி நல்லிசோமி அல்ல, ட்ரைசோமி டெட்ராசோமி அல்ல. அதற்கான சரியான விடை என்ன? அனியூப்ளாய்டி. அனியூப்ளாய்டி. இது கொஸ்டின் நம்பர் 1. எல்லாத்தையும் அதனால சொல்லிடலாம்னு சொல்லிட்டு கொஸ்டின் நம்பர் 2. Distance between the genes and percentage of recombination shows. ஜீன்களுக்கிடையே காணப்படுகின்ற தொலைவும் புதிய வகைகள் தோன்றுகின்ற சதவிகிதமும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி. Distance between the genes and the percentage of recombination shows. ஜீன்களுக்கிடையே காணப்படுகின்ற தொலைவும் கிடைக்கக்கூடிய புதிய வகைகளின் சதவிகிதமும் இதனை காட்டுகிறது. ஆப்ஷன் ஏ டைரக்ட் ரிலேஷன்ஷிப், ஒரு நேரடி தொடர்பு. பி an inverse relationship, மறைமுக தொடர்பு. a parallel, ஒன்றான ஒரு தொடர்பு. நோ ரிலேஷன்ஷிப், எந்த தொடர்பும் இல்லை. இது வரப்ப நம்ம என்ன படிக்கணும்னா, அந்த ஜெனடிக் மேப் படிக்கிறப்ப படிச்சிருப்பேன். ஜீன்களின் படம் படிக்கிற சமயத்துல இதை பத்தி படிச்சிருப்பேன். The rate of crossing over depends on the distance between the genes. குறுக்கே கலத்தல் என்பது ஜீன்களுக்கிடையே காணப்படுகின்ற தொலைவினை பொறுத்தது. The genes are nearer, the rate of crossing over is less. The genes are further apart, the rate of crossing over is more. ஜீன்கள் மிகவும் நெருக்கமாக அமைந்திருந்தால், அருகருகே அமைந்திருந்தால் குறுக்கே கலத்தல் என்பது குறைவாக இருக்கும், மிக குறைவாக இருக்கும். ஜீன்கள் சற்று தொலைவில் அமைந்திருந்தால் குறுக்கே கலத்தல் என்பது அதிகமாக அமைந்திருக்கும். அப்ப the rate of crossing over depends on the distance between the genes. குறுக்கே கலத்தல் என்பது ஜீன்களுக்கிடையே காணப்படுகின்ற தொலைவினை பொறுத்தது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதை வச்சு இந்த கொஸ்டின்ஸ். அப்ப என்னன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீன்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ரீகாம்பினேஷன். புதிய ஏன் இங்க கிராசிங் ஓவர்னு சொன்னோம்னா, கிராசிங் ஓவரோட குறுக்கே கலத்தலோட எண்ட் ப்ராடக்ட் தான் ரீகாம்பினேஷன். Crossing over is responsible for recombination, leads to the formation of new varieties, plays an important role in evolution. குறுக்கே கலத்தலின் காரணமாக மறு சேர்க்கை ஏற்படும். அதன் காரணமாக புதிய வகைகள் தோன்றுவார்கள். புதிய வகைகள் தோன்றுவது பரிணாமத்தில் முக்கிய பங்கினை வகிக்கும்னு படிச்சோம் இல்லையா? அப்ப இதற்கான சரியான விடை a direct relationship, ஒரு நேரடி தொடர்பு காணப்படுகிறது என்பது இதற்கு ஒரு விடையாகும். Next question. If a genetic disease is transferred from a phenotypically normal but carrier female to only some of the male progeny, that diseases. If a genetic disease is transferred from a phenotypically normal but carrier female to only some of the male progeny, that diseases. ஒரு மரபு தொடர்பான நோய் காணப்படுகிறது. அது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆனால் கடத்தி பெண்ணிடமிருந்து அடுத்த தலைமுறையில் ஒரு சில ஆண்களுக்கு மட்டுமே கடத்தப்படும். அப்ப அந்த டிசீஸ் என்னவாக இருக்க முடியும்? ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதி என்பது பெண்களிடம் காணப்படுகிறது. அந்த வியாதி என்பது பெண்களிடம் வெளிப்படவில்லை, அவர்கள் கடத்திகளாக இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து ஆண்களுக்கு மட்டும் கடத்தப்படுகிறது, சில ஆண்களுக்கு. அது என்னவா இருக்க முடியும்? A genetic disease transferred from a phenotypically normal but carrier female to only some of the male progeny. Option A, autosomal dominant, உடல் குரோமோசோம் ஓங்கு ஜீன். autosomal recessive, உடல் குரோமோசோம் ஒடுங்கு. sex linked dominant, பால் குரோமோசோம் சார்ந்த ஓங்கு. then sex linked recessive, பால் குரோமோசோம் சார்ந்த ஒடுங்கு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இது எதுல வரும்னு சொல்லிட்டோம். இது ஆக்சுவலி ரெசசிவா இருக்கும். அதுவும் செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ், பால் குரோமோசோம் சார்ந்த ஒடுங்கியதாக மட்டும் தான் இருக்க முடியும். ஏன்னா பெண்கள் கேரியர் அப்படின்னா பெண்கள்ல 2 எக்ஸ் இருக்கும், எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். அதுல ஒரு எக்ஸ்ல டாமினன்ட் ஜீன் இருக்கும், இன்னொரு எக்ஸ்ல ரெசசிவ் ஜீன், ஒடுங்கிய ஜீனானது காணப்படும். அப்ப சில பேருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ் கேபிட்டல் ஜி, அதாவது எக்ஸும் டாமினன்ட் ஜீன் இருக்கிறவாளுக்கு அடுத்த தலைமுறைக்கு போறப்ப அந்த வியாதி வராது. அந்த ரெசசிவ் ஜீன்கிறது எக்ஸ் இன்னொரு 2 ஆம்பளை குழந்தைகள் இருந்தா ஒரே ஒரு ஆண் குழந்தைக்கு மட்டும்தான் செல்லும். அப்ப ஒருத்தருக்கு மட்டும் இந்த வியாதி போகிறது. அப்ப என்னவா இருக்க முடியும்? நேச்சுரலி இட் இஸ் செக்ஸ் லிங்க்ட் ரெசசிவ். அது ஞாபகம் வச்சுக்கோ. மோஸ்ட்லி தீஸ் டிசீசஸ் ஃபாலோஸ் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். இது ஒரு வித்தியாசமான கொஸ்டின் கேட்டிருந்தான். அப்புறமா நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டு எல்லாம்
which of the following will not result in variation among siblings? கீழ்வருவனவற்றுள் எவை அடுத்த தலைமுறை அல்லது குழந்தைகளிடம் வேறுபாடுகளை தோற்றுவிக்காது? Which of the following will not result in variation among siblings? கீழே உள்ளவற்றுள் எது குழந்தைகளிடம் வேறுபாடுகளை தோற்றுவிக்காது? ஆப்ஷன் ஏ இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ், ஜீன்கள் சார்பின்றி ஒதுங்குதல். ஆப்ஷன் பி கிராசிங் ஓவர், குறுக்கே கலத்தல். ஆப்ஷன் சி லிங்கேஜ், பிணைதல். ஆப்ஷன் டி மியூட்டேஷன், திடீர் மாற்றம். அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ், ஜீன்கள் சார்பின்றி ஒதுங்குதல். அதெல்லாம் தெரியும், அந்த இடத்துல எப்பயுமே வேரியேஷன் வரும், வேறுபாடுகளுக்கு காரணமாக இது இருக்கும் என்பது உனக்கு தெரியும். ஏன்னா மெண்டல் எல்லோ ரவுண்ட் கிராஸ்ட் வித் கிரீன் ரிங்கிள், மஞ்சள் உருண்டையை பச்சை சுருங்கியதுடன் கலப்பு செய்தார். F1 generation produced all yellow round, முதல் தலைமுறையில் தோன்றிய அனைத்தும் மஞ்சள் உருண்டையாக காணப்பட்டன. On selfing, the F2 generation produced on 9:3:3:1 ratio of yellow round, yellow wrinkled, green round and green wrinkled seed giving plants. அவர்களுக்கிடையே தற்கலப்பு செய்த பொழுது இரண்டாவது தலைமுறையில் 9:3:3:1 என்ற விகிதத்தில் மஞ்சள் உருண்டை, மஞ்சள் சுருங்கியது, பச்சை உருண்டை, பச்சை சுருங்கிய விதைகள் தோன்றின. அங்க 2 புதுசா வந்தது, yellow wrinkled, மஞ்சள் சுருங்கியது, green round, பச்சை உருண்டை. சோ அதுல ரீகாம்பினேஷன் வரும், வேரியேஷன் வரும். இரண்டாவது கிராசிங் ஓவர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வேரியேஷன். குறுக்கே கலத்தல் நடந்தால் கண்டிப்பாக வேறுபாடு தோன்றும் குழந்தைகளிடம். லிங்கேஜ் அண்ட் மியூட்டேஷன் உங்களுக்கு தெரியும், திடீர் மாற்றம் நடந்தாலும் வேரியேஷன் வரும். எதுல வராது? கம்ப்ளீட் லிங்கேஜ் இருந்தால் நோ வேரியேஷன். இங்க வெறும் லிங்கேஜ் கொடுத்திருக்கோம். ஆக்சுவலி என்ன இருக்கணும்? இட் ஷுட் பி கம்ப்ளீட் லிங்கேஜ். முழுமையான பிணைப்பு காணப்பட்டது என்றால் புதிய வகைகள் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறே இல்லை. So linkage is not responsible for variation. பிணைப்பு என்பது சந்ததிகளிடம் வேறுபாட்டை உருவாக்குவதற்கு, புதிய வகைகளை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். Then next question for you. Question is கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ. அது கான்செப்ட் புரிஞ்சுனா எழுதிடுவேன், வேற எதுவும் இல்லை. 2 genes capital A and B are linked. A மற்றும் B ஜீன்கள் ஆகிய 2 ஜீன்களும் பிணைப்பு ஜீன்கள் ஆகும். In a diaphragm cross involving these 2 genes, the F1 heterozygous is crossed with the homozygous recessive parental type, small a, small b. What would be the ratio of offspring in the next generation? A மற்றும் B ஜீன்கள் பிணைப்பு ஜீன்களாகும். ஒரு இருபண்பு கலப்பிலே 2 ஜீனை கிராஸ் பண்றது, தட் இஸ் 2, ஒன்னு ஏஏ கேபிட்டல் பிபின்னு இருக்கு, இன்னொன்னு ஸ்மால் ஏ ஸ்மால் பிபின்னு இருக்கு. அதை கிராஸ் பண்றீங்க. அப்ப என்ன ஆகுது? F1ல ஒரு ஹெட்டரோசைகோட் உயிரி உண்டாகிறது. அந்த ஹெட்டரோசைகோட் உயிரியை ஒடுங்கிய பெற்றோருடன் கலப்பு செய்கிறீர்கள். அப்ப இரண்டாவது தலைமுறையில் என்ன இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கா. ஆப்ஷன் ஏ 1:1:1:1, ஆப்ஷன் பி 9:3:3:1, ஆப்ஷன் சி 3:1, ஆப்ஷன் டி 1:1. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப ஏ அண்ட் பி, கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பி ஜீன்ஸ் ஆர் லிங்க்டு. அவர்கள் பிணைப்பு ஜீன்கள்னு கொடுத்துட்டான். இது ஒரு டயபிரட் கிராஸ்னு கொடுத்துட்டான். இப்போ டயபிரட்னா என்ன கிராஸ் பண்ணிருப்பா? கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கிராஸ்டு வித் ஸ்மால் ஏ ஸ்மால் பி. F1ல என்ன வந்திருக்கும்? கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி வந்திருக்கும். அதான் ஹெட்டரோசைகோட். அதை யாரோட கிராஸ் பண்றா? ஒடுங்கிய பெற்றோர், ஸ்மால் ஏ ரெசசிவ் பேரண்ட், ஸ்மால் பி. What it represent? It shows diaphragm test cross. இது இருபண்பு சோதனை கலப்பை குறிக்கும். diaphragm test cross ரேஷியோ என்ன? 1:1:1:1. இதான் இதுக்கு ஆன்சர். பட் என்னன்னா முன்னாடி எல்லாம் கேட்கறப்ப எப்படி கேட்பா? நம்ம நார்மல் எக்ஸாமினேஷன்ல diaphragm test cross ரேஷியோ என்ன, இருபண்பு சோதனை கலப்பின் விகிதம் என்ன, டக்குன்னு நம்ம 1:1:1:1 எழுதிடுவோம். இது குழந்தைகள் குழம்பு சிந்த பிச்சு கொடுங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷனை போட்டு ஒரு கேள்வி கேட்பா, அவ்வளவுதான். ஸோ நீ அந்த பேசிக் புரிஞ்சுட்டேன்னா இது எதை ரெப்ரசென்ட் பண்றது? F1 ஹெட்டரோசைகோட்டை ரெசசிவ் பேரண்டோட கிராஸ் பண்ணினால், ஒடுங்கிய பெற்றோருடன் கிராஸ் பண்ணினால், வாட் இட் ரெப்ரசென்ட்? டெஸ்ட் கிராஸ், சோதனை கலப்பு. ஸோ த ரேஷியோ இஸ் 1:1:1:1. அதான் இதுக்கு சரியான விடை. அப்புறமா நெக்ஸ்ட் கொஸ்டின் அதை கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோ.
Mother and father of a person with O blood group have A and B blood group respectively. ஒரு குழந்தை அவனோட blood group O, அவனோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் எடுத்துட்டேன்னா A மற்றும் B ஆக இருந்தார்கள். What would be the genotype of both mother and father? அப்ப அந்த பெற்றோர்களின் தாய் மற்றும் தந்தையின் ஜீனோடைப் என்னவாக இருந்திருக்க முடியும்? Question திருப்பி படிக்கிறேன். Mother and father of a person with O blood group have A and B blood group respectively. What would be the genotype of both mother and father? ஒரு குழந்தை இருக்கான், அவனோட blood group O. அவ அப்பா அம்மா ரெண்டு பேரோட blood group A and B. இது phenotype. அந்த பெற்றோர்களின் ஜீனோடைப் என்னவாக இருந்திருக்க முடியும்? ஜீனாக்கம் என்னவாக இருந்திருக்க முடியும்? Option A, mother is homozygous for A blood group and father is heterozygous for B. தாயானவர் ஹோமோசைகஸ் A ஆகவும் தந்தையானவர் ஹெட்டரோசைகஸ் B ஆகவும் இருந்திருக்கலாம். Option B, mother is heterozygous A blood group and father is homozygous B. அம்மா என்பவர், இந்த வார்த்தையில தான் குழம்பி போறது குழந்தைகள், அம்மா என்பவர் ஹெட்டரோசைகஸ் ஏவாக இருப்பால் அப்பா என்பவர் ஹோமோசைகஸ் B ஆக இருந்திருக்கலாம். Option C, both father and mother heterozygous for A and B blood group. தாய் தந்தை ஆகிய இருவரும் என்னவாக இருந்திருப்பார்கள் என்றால் AB blood group heterozygous இருந்திருக்கலாம். Both mother and father are homozygous for A and B blood group. தாய் தந்தை ஆகிய இருவரும் தத்தம் A, B க்கு ஹோமோசைகஸ் ஆக இருந்திருக்கலாம். ஒரு குழந்தை O blood குரூப்பா இருந்ததுன்னா அப்பாட்டேந்து IO அப்படின்னு ஒரு ஜீன் வந்திருக்கணும், அம்மாட்டேந்து IOன்னு ஒரு ஜீன் வந்திருக்கணும். If the kid is O blood group in nature, it receives IO one gene from father and IO another gene from mother. அப்ப அப்பா அம்மா ரெண்டு பேரும் கம்ப்ளீட் ஹோமோசைகஸ் ஏவாவோ ஹோமோசைகஸ் பியாவோ இருந்தா வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்ப அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் ஹோமோசைகஸ் அல்ல ஹெட்டரோசைகஸ் ஏவாகவும் அப்பா ஹெட்டரோசைகஸ் ஏவாகவும் அம்மா ஹெட்டரோசைகஸ் பியாகவும் இருந்தாலோ ஆர் அம்மா ஹெட்டரோசைகஸ் ஏவாகவும் அப்பா ஹெட்டரோசைகஸ் பியாகவும் இருந்தால்தான் குழந்தை என்னவா இருக்க முடியும்? ஓவா இருக்க முடியும். அப்போ ஒரு குழந்தை ஓவா இருக்கணும்னா அப்பா அம்மா என்னவா இருந்திருக்க முடியும்? ஹெட்டரோசைகஸா இருந்திருக்க முடியும். அப்பாட்டேந்து ஐஓன்னு ஒரு ஜீன் வந்திருப்பா, அம்மாட்டேந்து ஐஓன்னு ஒரு ஜீன் வந்திருக்கும். The kid receives one IO gene from the father and another IO gene from the mother, from the paternal and the maternal side. இது ஒரு கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா எவ்வளவுதான்டா இதுல சொல்றதுக்கு வேற எதுவும் ஸ்பெஷலா இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நீ டிஸ்கஸ் பண்ணிருப்ப, அது மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணி பார்த்தேன்னா உனக்கு சம்வாட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.